மாரி ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ரெஃபரி பண்ண மாரி எங்க கேம்ல வந்து பண்ணானா எங்களுக்கு வந்து போதும் அப்டின்னாரு. பரவால்ல மனுஷன் பயங்கரமா பேசுறாரு. எங்கேயோ அடி வாங்க போறா மாரி நெனச்சேன். மேட்ச முடிச்சுட்டு வந்த உடனே, "திஸ் இஸ் நாட் a referee that was supposed to perform in the semi-finals. We wanted a better referee." ஏன்டா நீ தானடா சொன்ன அந்த கேம் நல்லா இருந்துச்சு. அது மாரியே பண்ணா போதும். பார்த்தது சரித்திரம்டா. நான் பார்த்தது வந்துட்டு வாழ்க்கையோட லெசன்டா. நான் பார்த்தது ஃபுட்பால் ஹெரிடேஜ். எல்லாமே எழுதி குடுங்கடா டேய். இந்த மனுஷன் ஒரு எண்டு கார்டு நீ ஹேட் வாட்ச் என்ன வேணா பண்றான். ஒண்ணும் நடக்காதுடா. ஒருத்தர் கடவுள்னு முடிவாயிட்டாருன்னா அது வந்துட்டு நீங்க ஒண்ணும் மாத்தி எழுத முடியாதுடா. நான் இந்த வரைக்கும் இந்த வேர்ல்ட் கப்ல பார்த்ததுல தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பை டீம்னா இந்த ஸ்பெயின் பர்ஃபார்மன்ஸ் வர்சஸ் பிரான்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உண்மையிலேயே இந்த மிட்ஃபீல்ட் டாமினேஷன்ன்றது டிக்கி டாக்கா அட் ஸ்பைனஸ். நம்ம ஸ்பெயின்னால என்ன சொல்லுவோம் டிக்கி டாக்கா, ஏன்னா வந்து அந்த ஈனியஸ்டா சாவி அவங்கலாம் இருக்கிற டைம்ல வந்து இந்த டிக்கி டாக்கா ஃபுட்பால் பார்சலோனா ஸ்டைல் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. லிசாண்ட்ரோ மார்டினஸும் எல்லோ கார்டு, தான் சொல்லலாம். அவனும் எல்லோ கார்டு, ரொமேரோவும் எல்லோ கார்டு, 2 சென்டர் பேக்கும் எல்லோ கார்டு வந்திருக்காங்க. ஆனாலும் நீ கேபிட்டலைஸே பண்ணல. ஸ்பெயின் வர்சஸ் பிரான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கேமா இருந்துச்சு. அதுல ஸ்பெயின் வந்து டப்புன்னு போட்டுட்டு 2-0 அப்படின்னு ஜெயிச்சுட்டு ஸ்பெயின் வாட்டுக்கு உள்ள போயிட்டானுங்க. பிரான்ஸ் ஆடுனாங்களா? நான் பார்க்கவே இல்லையா. ஆடுனாங்களா என்ன? யாருமே பார்க்கல தான்டா. ஆனா அதுக்குன்னு அவங்க ஆடல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. புரியுதா? எல்லாருமே தான் பார்க்கல. நான் கூட வேற ஏதோ டீம் நினைச்சேன்டா. பிரான்ஸ் ஆடுனான்னு கூட தெரியாது எனக்கு. ஆஹா, என்ன ட்விஸ்ட் இருக்குற. சரி சொல்லு சொல்லு. அதான் இதே மாரிதான். இந்த மாரிதான் வந்து அந்த மேனேஜரும் பேசியிருக்காரு. ஏன்னா, போன கேம் வந்து நடந்து முடிஞ்சுச்சு. இந்த அர்ஜென்டினா வர்சஸ் ஈஜிப்ட் கேம் பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல. இந்த இது நடந்துச்சு, அது நடந்துச்சு. நான் கூட சொன்னனே. அதனால அந்த மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து தலைவனத்தான் கேள்வி கேட்டிருக்காய்ங்க. ஏன்னா, அந்த கேம்ல வந்து 3 வந்து பிரெஞ்ச் அபிஷியல்ஸ். அந்த அர்ஜென்டினா வர்சஸ் ஈஜிப்ட் கேம்ல. இந்த மாரி எல்லாம் நடந்துச்சு. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்னு வந்து தலைவன கேட்டதுக்கு டெஸ்சாம்ஸ், ரெஃப்ரி எல்லாம் நம்பி நீங்க ஒண்ணும் ஆடாதீங்க. ரெஃப்ரி எல்லாம் முடிஞ்ச அளவு கரெக்ட்டா தான் பண்ணுவாங்க. அந்த மாரி ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ரெஃப்ரி பண்ண மாரி எங்க கேம்ல வந்து பண்ணானா எங்களுக்கு வந்து போதும் அப்டின்னாரு. பரவால்ல மனுஷன் பயங்கரமா பேசுறாரு. எங்கேயோ அடி வாங்க போறா மாரி நெனச்சேன். மேட்ச முடிச்சுட்டு வந்த உடனே, "திஸ் இஸ் நாட் a referee that was supposed to perform in the semi-finals. We wanted a better referee." ஏன்டா நீ தானடா சொன்ன அந்த கேம் நல்லா இருந்துச்சு. அது மாரியே பண்ணா போதும். சொல்லப்போனா எக்ஸ்ட்ரா உனக்கு ரெட் கார்டு வந்திருக்கணும். குடுக்காம காப்பாத்தி விட்டது ரெஃப்ரி தான். என்னமோ ரெஃப்ரி தான் உங்கள ஏமாத்துற மாரி ஒரு பில்டப் போஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு. ஆனா எம்பாப்பே சொல்லிட்டாப்லப்பா, நாங்க டர்ன் அப்பே ஆவல. ஒரு செமி ஃபைனல் ஆட வேண்டிய மேட்ச் மாரி நாங்க ஆடவே கிடையாது. நாங்க எதுவுமே பண்ணல லிட்டரலா அந்த கேம்ல அப்டின்ட்டாப்ல. என்னதான் ஆச்சு? ஒண்ணுமே நடக்கலையே பிரான்ஸ்க்கு. நீ ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் தான். நான் ரெஃப்ரி எதுக்கு இழுத்தாங்கன்னே புரியல. ஏன்னா வந்துட்டு இந்த கேம்ல வந்து கான்ட்ரோவர்ஷியலா டிசிஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ப்ராப்பர் அபிஷியேட்டிங் எனக்கு தோணுச்சு. ரொம்ப நாள் கிட்டுச்சு. என்னடா இது தப்பாச்சேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறப்பதான் எதுக்கு அந்த ரெஃப்ரி உண்மையிலேயே காப்பாத்தி விட்டேன். ஏன்னா ராட்ரி வந்துட்டு ஃபேஸ் அப் பூட்ஸோட ஒலிசி அடிக்கிறாரு. கன்ஃபார்மா வந்து கார்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒண்ணுமே இல்ல. சரி விட்டாச்சு. சரி போங்கடா அப்பயாச்சும் உங்க கேம் ஆடுங்களான்னு பார்த்தா, நான் இந்த வரைக்கும் இந்த வேர்ல்ட் கப்ல பார்த்ததுல தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பை டீம்னா இந்த ஸ்பெயின் பர்ஃபார்மன்ஸ் வர்சஸ் பிரான்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உண்மையிலேயே இந்த மிட்ஃபீல்ட் டாமினேஷன்ன்றது டிக்கி டாக்கா அட் ஸ்பைனஸ். நம்ம ஸ்பெயின்னால என்ன சொல்லுவோம் டிக்கி டாக்கா, ஏன்னா வந்து அந்த ஈனியஸ்டா சாவி அவங்க எல்லாம் இருக்கிற டைம்ல வந்து இந்த டிக்கி டாக்கா ஃபுட்பால் பார்சலோனா ஸ்டைல் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. அந்த பிரைம் ஸ்பெயின் நான் திரும்பியே பார்த்த மாதிரி எனக்கு உண்மையே சொல்ல போனா. ஏன்னா நீ என்ன வேணா பிரஷர் கொடு. நீ வந்து பிரான்ஸ் டீம் வந்து என்ன வேணா பிரஷர் கொடுத்தோம், ஒண்ணுமே கவலை இல்லைன்னா டைட் ஸ்பேஸ்ல கூட வந்து இந்த ட்ரையாங்கிள் ஆடிட்டு பால ஈஸியா கண்ட்ரோல் பண்ணி அடுத்த பிளே ஆஃப் ஃபேஸ் ஆஃப் பிளேக்கு எடுத்துன்னு போயிடுறாங்க. அந்த மாதிரி கம்போஸ்டா சூப்பரா ஆடினாங்க. இது முக்கியமான அப்ரிசியேஷன் நான் வந்து டெலஃபாண்டா அவங்களோட மேனேஜர் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம அவ்வளவு பத்தி பெருசா ஒண்ணும் பேசுறது இருக்கும். பட் உண்மையிலேயே டீம்ல அவ்வளவா ஒரு போல்டான டிசிஷன் என்னதுன்னா, பெட்ரி தான் வந்துட்டு ஆப்வியஸ்லி தி பிக்கெஸ்ட் நேம் இன் ஸ்பெயின் அண்ட் பார்சலோனா. அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை வந்துட்டு வந்து சப் பண்ணிட்டு பேக் டு பேக் ஃபாபியன் ரூயிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு எவ்வளவு ஹேட்ரட் அகைன்ஸ்டா அவருக்கு வந்துருக்கும். இருந்தாலும் அந்த மேட்ச் அந்த சிச்சுவேஷனுக்கு எனக்கு இந்த மாதிரி பிளேயர் தான் வேணும்னு சொல்லி ஃபாபியன் ரூயிஸ் தான் இறக்கிருக்காரு. ஸோ அதுக்கே ஒரு பெரிய பாராட்டுகள். அண்ட் எவ்வளவு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது அதை நம்ம சொல்லி ஆகணும். பட் ஸ்பெயின்ஸ் பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன சொன்னா அந்த மிட்ஃபீல்ட் டாமினேஷன். சுத்தமா ஸ்பேஸ் கொடுக்கல ஃபார் பிரான்ஸ் அட்டாக். நான் இப்போ உங்ககிட்ட என்ன கேட்க வரோம்னா,
இந்த ஸ்பெயின் மிட்ஃபீல்ட பத்தி நம்ம பெருமையா பேசிட்டு இருக்கேன். அங்க மிட்ஃபீல்ட் ஒண்ணு இல்லவே இல்ல. பிளஸ் இவ்வளவு நாள் நல்லா ஆடிட்டு இருந்த மேனேஜர் டிசிஷன், இவ்வளவு நாள் நல்லா ஆடிட்டு இருந்த கோனைய உட்கார வச்சுட்டு எதுக்கு சிவமேனி ஆரம்பிக்கணும்? ஆல்ரெடி அவரை போட்டு நிறைய அடிப்பாங்க. இந்த மாதிரி முக்கியமான மேட்ச்ல ஆட வச்சுட்டு பர்ஃபார்மன்ஸும் பெருசா இல்ல. மிட்ஃபீல்ட்ல அட்டாக்கிங்ல கேரி பண்றதுக்கு யாரும் இல்ல. ஒலிசே ஸ்டிங்கர் பர்ஃபார்மன்ஸ். சோ எல்லாத்துக்கும் என்ன காரணம் அந்த பிரான்ஸ் சைடுல என்ன நடந்தது? அத வந்து நம்ம வந்து ஸ்டேடியம் இது டோர்னமெண்ட் ஃபுல்லாவே நம்ம பேசிட்டு இருந்தது வந்து பிரான்ஸோட அட்டாக்க பத்தி. நம்ம வந்து அவங்க கேரி பண்ணிருவாங்க, அவங்க கேரி பண்ணிருவாங்கன்னு நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா, அவங்களோட கோல்ஸ் எல்லாமே அவங்க அட்டாக்ல இருந்து மட்டும் தான் வந்துச்சு. ஒண்ணா டெம்பலே, இல்லைன்னா ஆப்வியஸ்லி எம்பாப்பே, அப்படி இல்லைன்னா ஒலிசியா அங்க இருந்து சிப் இன் பண்றது, இல்ல டூவே ஏதோ ஒண்ணு பண்றது, இல்ல பார்கோலா. அவங்களுடைய அட்டாக்க பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். மிட்ஃபீல்ட பத்தி நம்ம கண்டுக்கவே இல்ல. நம்ம சொல்லிட்டு இருந்தோம், ராபியோ இருக்கான், கோனே இருக்கான், சமேனி இருக்கான். இவங்க தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருவாய்ங்க. ஏன்னா வந்து கான்டேவ பெஞ்ச்ல உட்கார வச்சு டோர்னமெண்ட் ஃபுல்லாவே ஆடிட்டாரு. கான்டே தேவையில்ல அப்படின்னு சொல்லி வந்து ஆடிட்டாரு. அண்ட் ஆப்வியஸ்லி கான்டே வந்து வயசாயிடுச்சு. அதெல்லாம் வந்து ஒண்ணும் குறை சொல்ற அளவுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருந்துமே எல்லா கேமையுமே வந்து அவங்க அட்டாக் அவங்கள பெயில் அவுட் பண்ணுச்சு. ஸ்பெயின் பார்த்தாய்ங்க. இவனுங்க அட்டாக் தான் இவங்களோட இது. அட்டாக்குக்கு பால் போனா தானடா நீங்க உங்களோட இது ஸ்ட்ரென்த்த காட்டுவீங்க. அட்டாக்குக்கு போறக்கு முன்னாடி எல்லா பாஸையும் நடுவே நாங்க கட் அவுட் பண்ணிடுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு, அட்டாக்குக்கு போ வேண்டிய பால எல்லாத்தையுமே மிஸ் பாஸ் ஆக்கினானுங்க. எல்லாத்தையுமே கட் அவுட் பண்ணாங்க. இன்டர்வென்ட் பண்ணாங்க. பண்ணி அங்கேயே வந்து இன்டர்செப்ட் பண்ணி இந்த சைடு பால கொண்டாந்துட்டானுங்க. அதாவது அந்த மேட்ச் உட்கார்ந்து ரீப்ளே பார்த்தோம்னா, இப்ப வந்து மேட்ச் முடிஞ்ச பிறகு உட்கார்ந்து ரீப்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். கையூட்டி எண்ணுனா கூட, அந்த பாஸ் இன்டர்செப்ட் பண்ணதுல ஒரு 7, 8, 10 கூட இருக்கும். அத்தன தடவ வந்து பாஸ இன்டர்செப்ட் பண்ணானுங்க. நீ போய் அடிச்சு வாங்கல, ஃபவுல் பண்ணி வாங்கல. அதெல்லாம் எதுவுமே பண்ணாம இங்க தான் பாஸ் போப்போது. நான் இத ஆன்டிசிபேட் பண்ணனா பால வந்து வாங்கிரலாம் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு ஃபேபியன் ரூயிஸும் பண்ணா, ராட்ரி எல்லாம் ஜெனரேஷனல் கேம். ஜெனரேஷனல் கேம் ராட்ரி எல்லாம். ஐயோ அப்பா! அதனால வந்து அந்த அந்த பெட்ரிய டிராப் பண்ணது வந்து எனக்கு பொறுத்தவரைக்கும், டேய் இது ஒரு பெரிய டிசிஷன்டா. நீ வந்து ஒரு பெட்ரி மாரி ஒரு பிளேயர் வந்து நீ டிராப் பண்ற. நீ தோத்திருந்தீன்னா எவ்வளோ கேவலமா உன்னைய வந்து திட்டியிருப்பாய்ங்க. 2 கேம்ஸ் இன் எ ரோ குவார்ட்டர் ஃபைனல்லி டிராப்ட், செமி ஃபைனல்லி டிராப்ட். உனக்கு வந்து கேம வின் பண்ற வரைக்கும் நான் ஃபேபியன் ரூயிஸ் வச்சுக்கிறேன். 2-0 லீடு போனோனே பெட்ரி எனக்கு தேவை. எனக்கு பால் ரீசைக்கிள் பண்ணணும். சைடு பாஸ் பண்ணணும். பால ரிட்டென்ஷன் பண்ணிக்கணும். அப்ப நான் கொண்டாந்துக்கிறேன். எப்படி? எனக்கு வந்து நீ அது வந்து யூ ஹேவ் டூ டிஸ்கிரைப் த டிசிஷன். யோசிச்சு பார்த்தா கரெக்ட்டா? இட்ஸ் நாட் அன் ஈஸி டிசிஷன் டூ மேக். நீ ஃபேபியன் ரூயிஸ் அங்க நான் வந்து மேட்ச்சுக்கு முன்னாடி யோசிச்சிருந்தா ஃபேபியன் ரூயிஸ வந்து அந்த பாக்ஸ் கிராஷ் பண்றதுக்கு, கோல் போடுறதுக்கு, கட் பேக் பண்ணா பினிஷ் பண்றதுக்குலாம் வந்து நல்லா பண்ணுவான் ஃபேபியன் ரூயிஸ். அதுக்காக வச்சிருந்தாங்கன்ட்டு. எல்லாமே வொர்க் அவுட் ஆச்சு. நீ பண்ண ஐடியாலாம் வொர்க் அவுட் ஆயினா நீ கேவலமா திட்டு வாங்கியிருப்ப. ஆனா நீ பண்ணது எல்லாமே வொர்க் அவுட் ஆச்சு. இது வந்து யூரோஸ் 2024 அவங்க தான் சாம்பியன். அதுல வந்து 7 கேம்ஸ் பிளேட் 7 கேம்ஸ் வின்னு. இதுல 7 கேம்ஸ் பிளேட் 6 கேம்ஸ் வின்னு, 1 டிரா. ஒன்லி 1 கோல் கன்சீடட். 7 கேம் பிளேட் ஒன்லி 1 கோல் கன்சீடட் அன்டில் நவ் ஸ்பெயின். ஓகேவா? யோசிச்சு பார்த்தா யூரோஸ் வின் பண்ணிட்டு வந்தாங்க. இப்ப வந்து இதுலயும் வந்துட்டு ஃபைனல் வரைக்கும் மறுபடியும் வந்திருக்காங்க. சோ, டெலஃபான்டே நம்ம வந்து ஸ்கலோனிய பத்தி நெறைய வீடியோல பேசியிருக்கோம். பட் டெலஃபான்டே அவ்வளவா பேசினது இல்ல. சோ, ஐ ஃபீல் டெலஃபான்டே வந்து வாட் இஸ் டன் வித் திஸ் ஸ்குவாட் வந்து ஐ திங்க் இஸ் கமெண்டபிள். நான் இத்தன நாளா வந்து ஐ வாசன்ட் வெரி கன்வின்ஸ்ட் அபௌட் ஸ்பெயின். ஓகே போய் ஜெயிப்பாங்க அப்டின்ட்டு. பட் அட்லீஸ்ட் ஓகே இப்ப ஸ்டஃப் இருக்குது. தே கேன் கிவ் அ குட் ஃபைட் அப்படிங்கிற மாரி நம்ம வந்து ஸ்பெயின் ஏன்னா எல்லாருமே பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். பிரான்ஸோட அட்டாக்க முடிச்சு தள்ளிருவாய்ங்க. பிரான்ஸோட அட்டாக் ஸ்பெயின கள்ளிருவாய்ங்க. ஸ்பெயினோட அட்டாக்க பாரு. யமாலும் அவ்வளவா இல்ல. ஒயர்சர்பால் உள்ள. லெஃப்ட்ல வந்து பயனா ஆடுறான். நிக்கோ வில்லியம்ஸ் கூட இல்ல. அப்டின்ட்டு. ஆனா பிரான்ஸோட அட்டாக்குக்கு பால் போனா தானடா நாங்களே விடுவோம். நாங்க தான் பாலே போட விட மாட்டோமே! அப்டின்னு சொல்லிட்டு அது தேர் ஆர் கேம்ஸ் வேர் யூ வில் ஹேவ் டைட் கேம்ஸ். 50-50 இப்படி போயிருக்கலாம், அப்படி போயிருக்கலாம். இந்த கேம் தேர் வாஸ் ஒன்லி ஒன் ரிசல்ட். தேர் வாஸ் ஒன்லி ஸ்பெயின். அதுதான் நான் சொல்லலாம்னு வந்தேன். ஒரு டீம் வந்து டர்ன் அப்பே ஆகலன்னு தான் நான் சொல்ல வரேன். அட்லீஸ்ட் ஒரு எஃபர்ட் போட்டு ஏதாவது சிச்சுவேஷனை கிரியேட் பண்ற மாதிரி இருந்தாலாச்சும் உங்களை பாராட்டிருக்கலாம். தே வெண்ட் அவுட் த ஃபைட்ன்ட்டு. ஆனா இங்க ஃபைட்டே குடுக்கலன்றதான் என்னோட பிரச்சனையே. அடிச்ச 2-3 ஷாட் ஆன் டார்கெட்டோ ஆஃப் டார்கெட்டோ எல்லாம் எம்பாப்பே வந்து சரி ஒரு பாயிண்ட்ல வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு நானே சோலோவா போய் ட்ரை பண்றேன்னு அடிச்ச ஷாட் தான் எல்லாமே. மத்தபடி இந்த டீம்ல உண்மையிலே ஒரு நிமிஷம் பாக்கெட்ல இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுலாம். ஒலிசேவை மேட்ச் ஃபுல்லா குபார்சி யாரோ வச்சிருந்தானா அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டுலாம். குபார்சி போட்டு பிரிச்சு எடுத்து நான் டிஃபென்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒண்ணும் பண்ண முடியல. அங்க வந்து குபார்சி சென்டர்ல பயங்கரமான மாஸ் காமிச்சிட்டு இருக்காருன்னா லெஃப்ட் பேக்ல வந்துட்டு கூக்குரலா போட்டு டெம்பலே பேலண்டார் அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த மாதிரி வந்து யார் வந்தாலும் பாத்து ஒத்தைக்கு வான அங்க ஒரு சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் லெஃப்ட்ல. டானி ஆல்மோ இந்த மனுஷனுக்கு ஒரு பாராட்டுகள் கண்டிப்பா சொல்லி ஆகணும். த மோஸ்ட் டெக்னிக்கலி கிஃப்டட் காமன் எலீட் பிளேயர் அப்படின்னு வேணா நான் சொல்லலாம் அவரை. ஏன்னா
அந்த ஒரு பாஸ் மட்டும் இல்ல, கேம் ஃபுல்லாவே பயங்கரமா ஆனாரு. பட் அந்த ஒரு பாஸ் டு அந்த போடுற கோல் அடி போட்டு நசுக்கிட்டாங்க உண்மையிலே 2-3 பேர். அப்பயும் அந்த பாஸ் எப்படி குடுத்தாரு எனக்கு ஒண்ணுமே புரியல. இது வரைக்கும் எனக்கு வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. சோ வந்து அந்த வால்மோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்கணும். பட் பிரான்ஸ்ல நிறைய மிஸ்டேக்ஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து டீனே வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்க கூடாது. ஐ ஃபெல்ட் அந்த டிசிஷன் டு கிவ் அ பெனல்டி எல்லாம் ஐ ஒன்ட் பிளேம் இட் ஆன் டீனியாடா. நீ வந்து யோசிச்சு பாத்தீங்களா? பெனால்டி நான் சொல்லவே இல்லை. அவன் பெர்ஃபார்மன்ஸ் வர்சஸ் பிரான்ஸோட டீம் கம்பேர் பண்ணா தனியா தெரிஞ்சது. ஹி வாஸ் நாட் ஜெல்லிங் வித் தி டீம். நிறைய இடத்துல வந்து அந்த பேஸ் அவனுக்கு மேட்ச் ஆகல, ஓட முடியல அவனுக்கு அந்த பேஸ்க்கு. பிளஸ் இவங்களோட கனெக்ஷன் இல்ல. ஐ ஃபெல்ட் தியோ ஹெர்னாண்டஸ் வுட் ஹவ் ஸ்டார்டட். நிறைய பேர் மீம்ஸ்லாம் போட்டுருந்தாங்க, திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் when an actual French player plays in the French team. பிரெஞ்ச் டீமை விட்டுருங்க, மத்த கண்ட்ரி ஆளுங்க வந்து ஆடணும். பிரெஞ்ச் பிளேயர்ஸ் பிரச்சனை போட்டா இதான் பிரச்சனைன்ற மாதிரி. அதனாலதான் ஆக்சுவலா பட் டீனே வந்து நான் ஏன் சொல்றேன்னா அந்த டீம் மட்டும் ஜெல்லியா வரல, தனித்துவமா தெரிஞ்சுட்டு இருந்தாரு அந்த கேம்ல. பட் அகைன் மேபி சப்ஸ்டியூஷன்ஸ் கொஞ்சம் ஏர்லியரா எடுத்துன்னு வந்துக்கலாம், சம்திங் நியூவரா ட்ரை பண்ணிருக்கலாம். ஒலிசியா ஒர்க் அவுட்டே ஆகல. மெயின் ப்ராப்ளம் ஃபார் சம் ரீசன் அவன் வந்து 75th மினிட் வரைக்கும் சர்க்கியை கொண்டு வரவே கிடையாது. சர்க்கி வாஸ் an obvious சப்ஸ்டிடியூஷன். நீ வந்து 1 கோல் டவுன்ல இருக்கும் போதே வந்து உன்னால எதுவுமே பாக்ஸ் பக்கத்துல போய் பால் ரீடைனே பண்ண முடியல. பாலை எப்படி வச்சுக்கணும்னு உனக்கு தெரியல. சர்க்கி வாஸ் an obvious சப்ஸ்டிடியூஷன். ஆனா 75வது நிமிஷம் வரைக்கும் நீ அவனை கொண்டே வரல. அதுக்கு என்ன ரீசன்? ஒரு ஐடியாவுமே இல்ல. நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்த? ஏது பண்ண? அப்சல்யூட்லி மேக்ஸ் நோ சென்ஸ். நீ வந்து ஐ டோன்ட் நோ. ஐ மீன் ரிலேட்டிவ்லி என்ன நடந்துச்சுன்னே தெரியல. டிஸ்சாம்ஸ் என்ன பிளாங்க் அவுட் ஆயிட்டாரா? ஏன் என்ன ஒண்ணும் தெரியல. பட் ஆனா வந்து எல்லாருமே ஒண்ணு வந்து நம்ம போன வீடியோ சொல்லியிருந்தோம். அந்த பெட்ரோ போரோ குவயட்டா ஒரு சரியான வேர்ல்ட் கப் வந்து பண்ணிட்டு இருக்கான் பெட்ரோ போரோ. அது வந்து நம்ம அதிகமா எல்லாரும் பேசுறது இல்ல. எல்லா கேமுமே வந்து பெட்ரோ போரோ சாலிட் பெர்ஃபார்மன்ஸ். இது வந்து 2வது கோல் ஆஃப் த வேர்ல்ட் கப் வேற. அவனுக்கு வந்து பண்ணது. ஃபர்ஸ்ட் கோல் ஏதோ குரூப் ஸ்டேஜ்ன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் இது 2வது கோல்ன்னு நெனைக்கிறேன். அதுதான் ஸ்பெசிபிக்கா பாயிண்ட் அவுட் பண்ணேன். ஏன்னா டிஃபென்சிவ்லி நிறைய பேர் நோட் பண்ணல. ஆனா அவன் சாலிடா இருந்தான். அவன் சைடுல மிஸ்டேக்கே பண்ண மாட்டான். அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தான் உண்மையிலே. அதான். சோ அண்ட் லமின் யமால் ஆப்வியஸ்லி அகைன் பேங்கர் பெர்ஃபார்மன்ஸ். அவர் வந்து he walks the talk ன்னு வாங்க. அதாவது வந்துட்டு பேச்சு நிறைய பேசினாலும் அதுக்கு ஏத்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸே காமிச்சிருவாரு. மேட்ச்சுக்கு முன்னாடியே அவ்வளவு தைரியமா பேச விட்டுறான். நான் இது இப்படி எப்படி அப்படின்ட்டு ஈகோ எம்மால் அப்படின்னு ஒரு பேர்லாம் வேற உருவாயிருச்சு அவருக்கு. அப்படிலாம் சொல்லியும் வந்துட்டு மேட்ச் அன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பீக்ல கொடுத்தாச்சுடா. இன்னொன்னு என்னன்னா உண்மையிலே இந்த பிரான்ஸுக்கு வந்து இந்த ஸ்பெயின் தான் கிரிப்டனைட் அவங்களுக்கு. கண்டினியூஸா லாஸ்ட் ஃபியூ பிக்சர்ஸ் பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணது ஸ்பெயினா தான் இருக்குது. நேஷன்ஸ் லீக்ல சரி, யூரோஸ்ல சரி, இப்ப இந்த டோர்னமெண்ட் பேக் டு பேக் வந்துட்டு ஸ்பெயின். நீங்க பிரான்ஸ் என்னதான் பெரிய டீமா இருந்தாலும் உங்களை அடிக்கிற ஒரே ஆள் நாங்களா தான் தைரியமா சுத்திட்டு இருக்காங்க இவனுங்க. என்ன இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஆஃப் எனி டீம் நம்ம எப்போ சொல்லியிருக்கோம், மிட்ஃபீல்ட் தான். ஐ மீன் ஆன் 9 out of 10 டைம்ஸ் உன்னுடைய டிஃபென்ஸ் மேபி உன்னை ஜெயிச்சு கொடுக்கலாம், உன்னுடைய அட்டாக் மேபி உன்னை ஜெயிச்சு கொடுக்கலாம். ஆனா அந்த 10th டைம் when it really மேட்டர்ஸ் உன்னுடைய மிட்ஃபீல்ட் ஸ்டெப் அப் பண்ணியே ஆகும். அது வந்து இந்த கேம்ல ஸ்பெயின் வந்து கம்ப்ளீட்டா பாஸ் பண்ணாங்க. அண்ட் ரைட்ஃபுல்லி அவங்க வந்து வின் பண்ணாங்க வித்தவுட் பிரேக்கிங் அ ஸ்வெட். சொல்ல போனா வித்தவுட் பிரேக்கிங் அ ஸ்வெட் வந்து ஸ்பெயின் வந்து அடிச்சாங்க. அந்த 2 கோலுமே வந்து ஒன்னு பெனல்டி. எல்லாருமே கேட்டிருந்த கேள்வி வந்து இப்போ தி பெனல்டி இஸ் a பெனல்டி. டீனியா வந்து எட்டி ஓச்சு சரியா? யமாலோடைய கரெக்ட்டா பாதி ஸ்லீவ் பாதி கை அந்த இடத்துல பால் பட்ட மாதிரி இருந்துச்சு. டூ யூ திங்க் அவன் டீனியா உதைக்கலினா இஃப் யமால் would have controlled the ball மறுபடி போய் செக் பண்ணிருப்பாங்களா அது ஹேண்ட் பாலான்னு? கண்டிப்பா செக்கா இருக்காதா. இது இங்க பட்டதுக்கெல்லாம் வந்து ஹேண்ட்பால் தரமாட்டாங்க யூஸ்வலா. சோ அது எனக்கு பெருசா இது கிடையாது. அது ஒரு இன்சிடென்ட் நான் வந்து பேச விரும்பல. இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, போன வாட்டி தான் பேசிட்டு இருந்தேன் அந்த மாதிரி வந்து சுபாஷ் ஒரு பெட்டிங் செக்மெண்ட் அந்த மாதிரி புதுசா இன்சர்ட் பண்ணலாம். இந்த வாட்டி செக்மெண்ட் நான் தைரியமா இருந்தேன். பிரான்ஸ் தானே ஜெயிக்க போகுது, நம்ம அதுதானே பேசிக்கிட்டு இருந்தோம். பிரான்ஸ் வந்துட்டு ஒரு கண்டிப்பா ஒரு 2 கோல் போட்டுருவானுங்க. அதாவது ஒலிசே இல்ல எம்பாபி உங்க 2 பேர்ல யாராச்சும் ஒரு அசிஸ்ட் ஒரு கோல் அப்படின்னு தைரியமா போட்டேன். கமான் பிரிங் இட் அப்படின்னு போட்டேன். கடைசியில 2மே நடக்கல. சரி 1 கோல் போட்டாங்க. அப்பயும் வந்து நான் ஜாலி. நான் 2 கோல் போட்டதில்ல பிரான்ஸ். அப்ப 1 கோல் போட்டா ஈக்குவலைசர் வின்னர். அப்படியாச்சும் 2 கோல் வந்துருவான்னு தைரியமா இருந்தேன்டா. ஏன்னா அதான் ஸ்கிரிப்ட்ல இது கிடையாதேடா. நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணி பிரான்ஸ் வெர்சஸ் அர்ஜென்டினா ஃபைனல்ஸ் தான் பேசிட்டு இருந்தோம். இது நடக்கவே நடக்காது. தைரியமா இருந்தா கடைசியில நொட்டிட்டு போயிடுச்சு. 2 போயிடுச்சு. பாய்ஸ் இதுக்குதான் வந்துட்டு நான் இதை வந்து பிரபலப்படுத்த விரும்ப மாட்டேன். அதான் சொல்றேன். தைரியமா ஒரு தடவை கிடைச்சிருச்சுன்னா போயிடணும். திருப்பி உள்ளவே அடுத்த தடவை போட்டோம்னா க்ளோஸ். அவ்வளவுதான். மத்தது எல்லாமே வந்து போயிடும். அதே மாதிரி வந்து பிரான்ஸை வந்து ஸ்பெயின் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைனலுக்குள்ள போயிட்டாங்க. ஸோ பிரான்ஸ் ஆர் அவுட். எல்லாம் நடந்துச்சு. எல்லாம் டெஸ்டாம்ஸ் அவுட்னு நினைக்கிறேன். ஜிடான் இஸ் ரெடி டு டேக் ஓவர். எம்பாப்பே ஸ்டில் வேர்ல்ட் கப் லெஜெண்ட். அவரோட ஹிஸ்டரி இன்னும் எழுதப்பட்டு வருது. இன்னும் நிறைய இருக்குது. பட் பிரான்ஸ்
அடுத்த வாட்டி தே மிஸ் த பிரசன்ஸ் ஆஃப் கிரீஸ்மேன், அத மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா அடுத்தது போயிரும். நெறைய பேர் தே மிஸ் த பிரசன்ஸ் ஆஃப் போக்பான்னு பேசிட்டு இருந்தாய்ங்க. அது உண்மைதான். அந்த இல்லன்னு சொல்ல முடியாது. உண்மைதான். அதான். சோ கான்டே, பாக்பா அண்ட் கிரீஸ்மான் இந்த மிட்ஃபீல்ட் அவங்களுக்கு தேவை. அந்த மாரி. அப்படியே டைவ் அடிப்போம். இங்கிலாந்து 1 அர்ஜென்டினா 2. நான் உன்னைய பேச விடுறேன். அதுக்கப்புறம் நான் சொல்றேன்டா. நீ என்ன பார்த்த? நான் பார்த்தது சரித்திரம்டா. நான் பார்த்தது வந்துட்டு வாழ்க்கையோட லெசன்டா. நான் பார்த்தது ஃபுட்பால் ஹெரிடேஜ். எல்லாமே எழுதி குடுங்கடா டேய். இந்த மனுஷன் ஒரு எண்டு கார்டு நீ ஹேட் வாட்ச் என்ன வேணா பண்றா. ஒண்ணும் நடக்காதுடா. ஒருத்தர் கடவுள்னு முடிவாயிட்டாருன்னா, அது வந்துட்டு நீங்க ஒண்ணும் மாத்தி எழுத முடியாதுடா. மேட்ச் என்னடா நடக்குது? என்ன இது உண்மையிலேயே வந்துட்டு சிதறிட்டேன். சரி இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது மேட்ச். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் 10 நிமிஷம் குடுத்தாலாச்சு. சரி என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி இருக்கிற டைம்லயுமே வந்து உண்மையிலே கிவ் அப்ன்ற வார்த்தைன்ற அவங்களுக்கு அர்த்தம் கூட தெரியாது. அந்த மாதிரி ஆடினாங்க உண்மையிலேயே. இந்த அர்ஜென்டினா ஸ்குவாட் பாக்குற அப்படியே புல்லடிக்குது. நான் சொல்லிட்டே போலாம். பட் மேட்ச வந்து மேட்சா பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைட்ரா. ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃபைட். ஃபைட் ஆசன் 2 டீமும் ஜெயிக்கணும்ன்ற ஃபைட்ல வந்து உண்மையிலேயே ஃபீல்ட்லயே ஃபைட் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. சோ அது இன்னும் பார்க்க வெறித்தனமா இருந்துச்சு. ஓகே 2 டீமுமே வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்டா தான் கன்சிடர் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபைட் பால் ஃபுல்லா வந்து மிட்ஃபீல்ட்லயே தான் இருந்துச்சு. 2 சைடு அட்டாக்குக்கும் வரவே இல்ல. அவனுங்க இங்க அடிக்கிறானுங்க, இவனுங்க அடிக்கிறானுங்க. சோ நல்லாவே போயிட்டு இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா மூவ்மெண்ட்டே இல்ல. சரி ஓகே இதே மாதிரி தான் போகும்னு மூவ்மெண்ட் நினைச்சேன். எப்படி இருக்கேன்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும்போது 20 ஃபவுல். 20 ஃபவுல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டுமே 2 டீமும் கம்பைன் பண்ணி. மூவ்மெண்ட் எப்படி இருக்கு? பால் மூவே ஆகல. நான் வந்து லைவ் பண்ணிருக்கும்போது ஒருத்தர் சொன்னாரு 45வது நிமிஷத்துல தான் தொடர்ந்து 3 மினிட்ஸ்க்கு ஃபவுல்லாம் ஆடுனாங்களாமா. 45வது நிமிஷம் அது. லிட்டரலா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் மினிட்ல இருந்து ஃபவுல். முதல் நிமிஷமே ஃபவுல் இருந்துச்சு. அத்தன ஃபவுல் மாத்தி மாத்தி இங்கிலாந்தும் சரி, அர்ஜென்டினாவும் சரி, டேய் டேய் ஃபுட்பால் ஆடுங்கடா. நாங்கலாம் ஃபுட்பால் பார்க்க உட்கார்ந்துருக்கோம். நீங்க என்னடா மாத்தி மாத்தி ஃபவுல் பண்ணிட்டு இருக்கிறீங்க? கேம் ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா அவுட் ஆஃப் நோவேர் இங்கிலாந்து அந்த கோல் போட்டாய்ங்க. எங்க இவன் சும்மா தான் ஆடிட்டு இருக்கானுங்க பார்த்தா ஒரு கோல். எங்க இருந்துடா கோல் வந்துச்சு அப்படின்னு. மார்கன் ராஜர்ஸ இந்த கேம்ல தான் ஸ்டார்ட் பண்ணான். சாக்காவ உட்கார வச்சு, மெட்வேக்கே உட்கார வச்சு, மார்கன் ராஜர்ஸ் எல்லாருமே கேள்வி கேட்டாங்க. மார்கன் ராஜர்ஸா? அவன தூக்கி ரைட் விங்ல போட்டு என்னடா பண்ண போற? அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணா இவன் ஏதோ கிராஸ போட்டா கார்டன் எங்கேயோ இருந்து ஓடி வந்து செம பினிஷ். பின்னாடி எல்லாம் இந்த டிஃபெண்டர் எல்லாம் தாண்டி வந்து பினிஷ். நானும் பார்க்கிறேன். என்னடா இது இவங்க ஒண்ணுமே இல்லாம டக்குனு கோல போட்டாய்ங்க. Again, அந்த பாயிண்ட் தான் நோட் பண்ணோம். இதுவும் ஸ்கிரிப்ட்ல இல்லையேன்னு அந்த டைம்ல நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் ம், நடக்க கூடாதேன்னு. சரி. ம். ஏன்னா அது வரைக்கும் கூட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்ட்டு. பட் ஏன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கப்புறம் ஏன்னா நான் ஃபுல்லா டீட்டெயிலா அதுக்கப்புறமா பேசுறேன். பட் அஃப்கோர்ஸ் மெயின் பாயிண்ட் டாக்கிங் பாயிண்ட் அதை பத்தியே ஆரம்பிச்சிடும் நம்ம. டுக்கெல். சோ வந்து இந்த கேம்ல வந்துட்டு இந்த சிச்சுவேஷன் லீடுக்கு போயிட்டாங்க. இதுக்கப்புறமா யூ ஹேவ் உங்க பெஞ்ச் எடுத்து பார்த்தனா அந்த ஆப்ஷன் நான் படிச்சாலே வந்து எனக்கு மண்டையெல்லாம் சுத்திரும். அந்த அளவுக்கு உனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறாங்க. உன் டீம் வந்து ஸ்ட்ராங் பொசிஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து கேப்பபிள் வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ். அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல ஆப்வியஸ்லி அர்ஜென்டினா டீம் அட்டாக் தான் பண்ணணும். அதுக்குன்னு நீ ஃபுல்லா டிஃபென்ஸ் இறக்கிடுவியா? இல்லைன்னா வந்து ஃபுல்லா டிஃபென்சிவா சிட் பேக் பண்ணிட்டு அப்படிதான் இருக்கணும்னு ஆடுவீங்களா? எனக்கு புரியல. சோ அந்த டெசிஷன் டு ஃபுல்லி சிட் பேக் அந்த அந்த டைம்ல இருந்து வந்துட்டு நீ என்ன நினைக்கிற? கரெக்டா? தப்பா? உன்னோட என்ன கருத்துக்கள்? நீ போட்ட ஃபர்ஸ்ட் கோல் 55வது நிமிஷம். உனக்கு இன்னும் 35 நிமிஷம் இருக்குது. ம். 35 நிமிஷமும் நீ சிட் பேக் பண்ணி நீ கண்டிப்பா யூ கேனாட் வின். மேபி யூ வில் டிரா. மேபி யூ வில் டிரா. யூ கேனாட் வின் 35 நிமிஷம் நீ சிட் பேக் பண்ணி ஓகேவா? இதே கோல வந்து ஒரு 75 நிமிஷம், 80 நிமிஷத்துல போட்டிருந்து ஒரு 10 நிமிஷம் சிட் பேக் பண்ணியிருந்தாங்கன்னா, ஐ வுட் ஹேவ் அக்ரீட். இதுக்கு மேல நீ வந்து செகண்ட் கோல போட்டு ஓப்பன் அப் ஆயி ஈக்வலைசர் கன்சீட் பண்ணிட்டீன்னா வேஸ்ட்டான்னு சொல்லிட்டு, அது கூட அக்ரி பண்ணிக்கலாம். 55வது நிமிஷத்திலிருந்து என்சோ பெர்னாண்டஸோட கோல் வந்து 85வது நிமிஷம். அப்ப கூட அது ஒரு பேங்கர் கோலு. ஓகேவா? நீ முழிக்கவே இல்ல. நீ கார்டன் மட்டும் தான் ஒரே ஒரு ரன்னரு. அவன எடுத்துட்டு யூ பிராட் ஆன் 2 மோர் டிஃபெண்டர்ஸ். நீ பால எப்படி ரிட்டெயின் பண்ணுவ? எவ்ரி சிங்கிள் டைம் பிக்ஃபோர்ட் வந்து உதைச்ச பால் எல்லாமே இங்கிலாந்தோட டக் அவுட் பக்கத்துல வந்து விழுந்துச்சு. அவங்களோட பெஞ்ச் பக்கத்துல வந்து சும்மா த்ரோ இன் தான். நீ உன் பிளேயர கூட டார்கெட் பண்ணல. சும்மா சும்மா வெளிய எட்டி ஒட்டி எட்டி எட்டி உதைச்ச. என்ன பிளான் அதுல? பால் ரிட்டர்ன் பண்ண முடியாதா உன்னால? ஏன் பெல்லிங்ஹாம் பால டிரைவ் பண்றதுக்கு இருக்கான். மார்கன் ராஜர்ஸ் பால் எடுத்துட்டு போறதுக்கு இருக்கான். ஹாரி கேன் டிராப் இன் பண்ணி பால ஹோல்ட் அப் பண்ணி ஒரு 2, 3 ஃபவுலாச்சும் வின் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் நீ எதுவுமே பண்ணாம, பால் நம்மள்ட்ட வந்தா நம்ம தூக்கி அடிச்சுருவோம்டா. அர்ஜென்டினா மறுபடியும் அங்கிருந்து வரட்டும்டா. எத்தன தடவ? அர்ஜென்டினா சான்ஸ் மேல சான்ஸ் மேல சான்ஸ் மேல சான்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க.
நீ 10 நிமிஷம் அத பண்ற. நீ அடி வாங்குறன்னு தெரியுது. அப்பவாச்சும் நீ மாத்தணும். டெக்லன் ரைஸையும் வெளிய எடுத்துட்டு, மறுபடியும் 2 டிஃபெண்டரையும் உள்ள கொண்டு வரப் போறேன். என்ன பிளான்ல நீ வந்து பண்ற? அப்புறம் அப்புறம் கடைசியில அப்படியே பேனிக் ஆயி, ஐய்யய்யோ! ராஷ்வர்ட் உள்ள போ. ஐய்யய்யோ! ஐவன் டோனி உள்ள போ. எப்ப மேட்ச் முடியறதுக்கு 4 எக்ஸ்ட்ரா டைம்ல 4 நிமிஷம் இருந்தது. அப்ப இறக்கி விடுறான். அப்ப என்னடா அ, பிரயோஜனம்? ரொம்ப அ. சோ ஐ ஃபீல் அதுதான் கரெக்ட். நானும் உன்ன மாதிரி தான் அதே தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அப்ரோச்சே தப்பு ஃபர்ஸ்ட்ல. நீ வந்து அந்த பாயிண்ட்ல டிஃபென்ஸ்க்கு இறங்கி இருக்கவே கூடாது. உங்களுக்கு இருக்கிற டேலண்ட் வேர்ல்ட் கிளாஸ் டேலண்ட்க்கு ப்ராப்பரா உங்க கேம நீங்க ஆடி இருந்திருக்கணும். ஏன்னா அந்த லியோனல் ஸ்கெலோனி சைடுல நான் மாஸ்டர் கிளாஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ரன்னர்ஸ் தேவை. ஏன்னா கேம் ஃபுல்லா அவங்களும் ஓடுவாங்க, நீங்களும் ஓடுவாங்க தெரியும். டிபால டிராப் பண்ணிட்டு ஜூலியானி சிமியோனி ஒன்லி பிளேட் 70 மினிட்ஸ் இந்த வேர்ல்ட் கப் தைரியமா இறக்குனாரு. இந்த கேம் செமிஃபைனல்ஸ் நீ போய் ஆடுன்ட்டு ஹிஸ்டரி வேற இருக்குது. ஏன்னா வந்துட்டு சிமியோனிய வந்து அவங்க அப்பா டியகோ சிமியோனி வந்து இங்கிலாண்டோட அவரு 90ஸ்ல வேர்ல்ட் கப் ஆடுறப்ப டேவிட் பெக்கம சென்ட் ஆஃப் பண்ணி வச்சாரு. அந்த மாதிரி வந்துட்டு அங்க ஒரு கனெக்ஷன். சரி அப்ப நடந்தது இப்பயும் நடக்கும்ன்ற ஏதோ ஒண்ணு அமுச்சு விட்டாங்க. பட் இதே நீட ரன்னர்ஸ் அதான் நான் சொல்லுவேன். அதனால வந்து சிமியோனி அமுச்சு விட்டாரு. அவன் முடிஞ்ச அளவுக்கு அவன் வேலையை அவன் பண்ணிட்டு தான் இருந்தான். ஓகே தைரியமான டிசிஷன். அதுக்கப்புறமா மெயின் சப்ஸ்டியூஷன் சேஞ்ச் தி கேம் என்ன கேட்டனா நீக்கோ கொன்சாலஸ் கரெக்டான டைம்ல இறக்கி விட்டது. ஏன்னா அது வரைக்கும் அவங்க வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க முடியல. அதுக்கப்புறமா ஃபுல் கிராஸஸ் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அர்ஜென்டினா டீம். கிராஸ வந்துட்டு ஒரு செகண்டரி மேனா அவுட்லெட் ஃபர்ஸ்ட் கொடுத்து அங்க பாஸ் பண்ற மாதிரி இவனை யூஸ் பண்ணிட்டு இருந்தான் நீக்கோ கொன்சாலஸ். நிறைய இடத்துல பால வின் பண்ணி கொடுத்துட்டு இருந்தான். பட் நான் அப்பயும் யோசிச்சுட்டு இருந்தேன், இங்கிலீஷ் டீம் வந்து எல்லாருமே டால் பிளேயர்ஸ். அர்ஜென்டினால எல்லாரும் குட்டியா இருப்பாங்க. என்ன இந்த கிராஸ் அப்ரோச் எப்படி இது ஒர்க் அவுட் ஆக போறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா டிபால் போட்ட கிராஸ் மெக்காலிஸ்டர் அடிச்சு சேவ் பண்றது 2-3 ஷாட் பக்கத்துல நீக்கோ கொன்சாலஸே பக்கத்துல போயிடுச்சு. ஜெனரேஷனல் ஸ்டாப் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் நம்ம பிக் போடுற அவனால முடிஞ்ச அளவுக்கு நிறைய எக்கச்சக்கமான பிரில்லியன்ஸ் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். இவன் நல்லா பண்ணுவான் தான். ஆனா இவ்வளவு நல்லா பண்ண மாட்டானே, எங்கேயோ இடிக்குது தப்பாக போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் உண்மையிலே அந்த என்சோ பெர்னாண்டஸ் கோல் ஸ்கிரீமர் நம்ம அதை பத்தி சொல்லியாச்சு. பட் அப்புறம் செகண்ட் கோல்லாம் வந்துட்டு அவ்வளோ டிஃபெண்டர்ஸ் இறக்கிட்டு அப்பயும் நீங்க எப்படி கன்சீட் பண்ணுவாங்க? ஏன்னா அந்த பாக்ஸுக்குள்ள 4 சென்டர் பேக்ஸ் இருக்கிறாங்க. மெஸ்ஸியை பிடிக்கிறதுக்கு ஸ்பென்ஸ் அண்ட் நீக்கோ ரெய்லி இன்னொரு லெஃப்ட் பேக்ஸ் வேற போயிருக்காங்க. அப்பயும் போய் அந்த கிராஸ் பர்ஃபெக்டா லேண்ட் ஆயிருக்குதா? உண்மையிலே இது வந்து நிறைய வாழ்க்கையில நிறைய சேஞ்ச் ஆகலாம்டா. உன் வாழ்க்கையில நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆகி அவன் வந்து மறைச்சு போயிடுவான். என்னென்னமோ நடக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் மாறாதுடா. இந்த இங்கிலீஷ் டீம் வந்துட்டு பாட்டில் ஜாப் பண்றது மாறவே மாறாதுடா. முக்கியமான தருணத்துல எப்படியெல்லாம் முடியுமோ போட்டு ஒரு அடி அடிச்சு பாட்டில் ஜாப் பண்ணிடுவானுங்கடா. இது மேல என்ன சொல்றது? அந்த 70த் மினிட்டுக்கு அப்புறம் வந்து யூ கேன் விசிபிலி சி மெஸ்ஸி வந்து என்ட்ட குடுங்க நான் பாத்துக்கிறேன். நீங்க யாரும் எதுவுமே பண்ண தேவையில்ல. என்ட்ட குடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டிரான்ஸ்பர்மேஷன் நீங்க மறுபடியும் ரீப்ளே கேம் ஃபுல்லா உட்கார்ந்து ரீவாட்ச் பண்ணீங்கன்னா, இந்த 70த் மினிட்டுக்கு அப்புறம் எத்தன தடவ மெஸ்ஸி பால வாங்கி ரன் பண்ணி எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல 1-2 போட ட்ரை பண்ணி அத்தன தடவ கார்னரும் போய் மெஸ்ஸியே எடுத்து கார்னரையும் இன்னும் பண்ணி குடுத்து 2வது கோலுக்கான கிராஸ் வந்து மெஸ்ஸியோட வீக் ஃபுட்ரா. ரைட் ஃபுட்ல இருந்து வந்த கிராஸ் அது. அவனோட பிரிஃபர்ட் ஃபுட் கூட கிடையாது. அப்படி ரைட் ஃபுட்ல இருந்து போட்ட கிராஸ வந்து நீ சொன்ன மாரி கான்சா இருக்கான், டான் பர்ன் உள்ள இருக்கான், ஜான் ஸ்டோன்ஸ் இருக்கான். அப்புறம் இன்னொரு சென்டர் பேக் 4 சென்டர் பேக். மண்டபம் ஏஇன்னு நெனைக்கிறேன். அத்தன சென்டர் பேக் இருந்தும் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. லவுட்டாரோ மார்டினஸ் ஃப்ரீ ஹெட்டர். கன்டெஸ்டட் ஹெட்டர் கூட இல்ல. ஃப்ரீ ஹெட்டர். இன்சைட் த பாக்ஸ். உன்னால எப்படி 5 அட் த பேக் வச்சு அத்தன டிஃபெண்டர் வச்சு ஃப்ரீ ஹெட்டர் ஒருத்தன் அடிக்கிறான்னா, நீ வந்து ப்ராப்பரா ட்ரெய்னிங்ல எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஒரு விஷயத்த கேமுக்குள்ளார நீ எதுக்கு எடுத்துட்டு வர? இன்னொரு விஷயம் பாரு. லிசாண்ட்ரோ மார்டினஸும் எல்லோ கார்ட். தான் சொல்லலாம்னு இருந்தேன். அவனும் எல்லோ கார்ட். ரொமேரோவும் எல்லோ கார்ட். கரெக்ட். 2 சென்டர் பேக்கும் எல்லோ கார்ட் இருந்திருக்காங்க. ஆனாலும் நீ கேப்பிட்டலைஸே பண்ணல. ஏதாச்சும் ஒரு ரன்னர, இல்ல சாக்காவ கூட்டிட்டு வந்துட்டு, கேம வந்து அங்க ட்ரிக்கரி பண்ணியிருந்தா, லிசாண்ட்ரோ மார்டினஸ் அவனே வந்து டமார்னு உள்ள வந்திருப்பான். சாக்கா கூட வேணாம்டா. அவனுக்கு ரன்னர் தான் நீ சொன்ன. அவனோட மாடு வைக்க கண்ணா பின்னா அவனுக்கு ஒண்ணுமே பண்ண தெரியாது. ஓட தான் தெரியும் அவனுக்கு. நீ ஆ. கூப்பிட்டு எங்கேயோ விழுந்துருவான் அவன். இப்போ அது பர்ஃபெக்டான சிச்சுவேஷன். 2 சென்டர் பேக்ஸும் எல்லோ கார்டு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து இப்படி இறக்கி விடுறத விட்டு சூப்பரிட்டி அட் மேக்ஸ்ரா உண்மையிலே. நீ வந்து என்ன நிலைமையில நீ வந்து யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருந்த. 35 மினிட்ஸ் நீ தாக்கு புடிச்சிடலாம்னு சொல்லிட்டு, பட் ஒன்ஸ் அகைன் பெல்லிங்ஹாம் ரான் த கேம்டா. ஐயோ அப்பா! மாடா உழைச்சான்டா. கேம் ஃபுல்லா மாடா உழைச்சான்டா. வித் 6.2 ரேட்டிங் ஜஸ்ட் சோ யூ நோ. 6.2 ரேட்டிங், 6.5 ரேட்டிங் நாங்களும் கேமா பார்த்தோம். அந்த 30 என்சோ நிமிஷம் பெர்னாண்டஸ் வரைக்கும் ஷாட் ஒண்ணுமே
நீ இப்போ கூட இன்னொரு highlights நானும் மேட்ச் பார்த்தேன்ல. இன்னொரு ஹைலைட்ஸ் ஒண்ணு பார்த்தேன். சும்மா ஏன்னா செம்ம மேட்ச் மறுபடியும் பார்த்தே ஆகணும்ல. ஸ்ட்ரெயிட்டா மேட்ச் ஆரம்பிச்சது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2, 3 நிமிஷத்துல எலிட் ஆண்டர்சன் மேல ஒரு அட்டாக் வந்துரும். அதுக்கப்புறமா வந்துட்டு 30ஆம் நிமிஷம் ஜம்ப் பண்றாங்க. அப்பதான் பெலிங்கம் கிட்ட பாலே வருது. அது வரைக்கும் ஒண்ணுமே இல்ல. பெலிங்கம் ட்ரை பண்ணலாம்டா. பட் ஸ்டில் நான் என்னதான் தோத்து போனாலும் உண்மையிலே கொஞ்சம் 2, 3 ஷவுட் அவுட்ஸ் மட்டும் கொடுத்தான்டா. இந்த பிக்ஃபோர்ட் பெர்ஃபார்மன்ஸ் செம்ம டூ குட். எலியன் ஆண்டர்சன் as a bowler இந்த நேம ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் வந்துட்டு ஒரு பயங்கரமான பிளேயரா ஆல்ரெடி உருவாகியாச்சு. மேன் சிட்டி வேற போயிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியல. பாலர் தான் உண்மையிலே 6 லெவல் பிளேயர் எலியன் ஆண்டர்சன். ஐ மீன் ஐ வாஸ் நான் அந்த எதுக்கு என்ஜோ பண்ற இன்ஸ்டன்ஸ் எடுத்துட்டு வந்தேன்னா, பெல்லிங்ஹாம் போய் அந்த கிட்டத்தட்ட எங்கேயோ இருந்து ஓடி வந்து அந்த ஷாட்ட இன்னொரு ஒரு பிரஷரே இன்ச் போடுவான். ம். ஸ்டாப் பண்ணிருப்பான். போய் டைவ் அடிப்பான். போய் அவன போய் த்ரோ பண்ணுவான். மத்தவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்க. டேய் என்னடா பண்றீங்க நீங்க? லிட்டரலா நீங்க 1 கோல் லீட்ல இருக்கீங்கடா. உங்க உசுருக்கு போராடிட்டு டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கடா. அவன் அங்கிருந்து ஓடி வரான்டா. நீங்க எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க என்ஜாய் பண்ணிட்டு ஷாட் எடுக்கிற வரைக்கும். அதுக்கு முன்னாடி தான் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் என்ஜாய் ஃபெர்னாண்டஸ் அதே ஷாட் எடுப்பான். அது பிக்ஃபோர்டுக்கு ஜஸ்ட் மேல போகும். அவுட் போய் பிக்ஃபோர்ட் வந்து மேல தட்டி விட்டுருவான். அப்படி அவனால முடியுங்கும்போது க்ளோஸ் டவுன் பண்ணாம என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? பிகாஸ் உலகத்துக்கே தெரியும். அர்ஜென்டினா ஃபர்ஸ்ட் கோல போட்டாங்கன்னா, கண்டிப்பா தே ஆர் ஸ்கோரிங் செகண்ட் கோல். நோ டவுட். அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். நீ தான் அட்டாக் பண்ண போறது இல்லன்னு முடிவாயிருச்சு. அப்ப டிஃபென்ஸையாச்சும் ஒழுங்கா பண்ண வேண்டியது தானே? அதையும் நீ ஒழுங்கா பண்ணல. ஐ ஜஸ்ட் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்ரா. இது வந்து 2 டீமுக்குமே வந்து ஏகப்பட்ட ஃபவுல் இருந்துச்சுடா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்களும் ஃபவுல் பண்ணாங்க, அவங்களும் ஃபவுல் பண்ணாங்க. ரெஃபரி பாரு யாருக்குமே எல்லோ கார்டு குடுக்காம, "தம்பி நீ எல்லாம் அடிங்க. 2 டீமும் தான் அடிக்குது. நான் எல்லோ கார்டு குடுத்தேன்னா 10 பேருக்கு 2 டீம்ல இருக்கிற 10 பேருக்கு நான் எல்லோ கார்டு குடுக்கணும். அதனால நீங்க என்னமோ பண்ணி தொலைங்கடான்னு ரெஃபரி சொல்லிட்டு போயிட்டான்." அடி அடின்னு அடிச்சிருக்கு. அதுவும் ஒரு தடவலாம் எலிட் ஆண்டர்சன் ஸ்வைப் பண்ணிட்டான் மெஸ்ஸிய பாத்தியா? ஆமாமா. ஸ்வைப் பண்ணி கிளீன் அவுட் பண்ணிட்டான் பாவம். மெஸ்ஸிய போட்டு சாண்ட்விச் பண்ணிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே. ம். பட் அந்த அளவுக்கு அவங்க டேக் ஆனும் பண்ணிட்டு இருந்தாரு மெஸ்ஸி. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்டா. மோஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ரிபிள்ஸ், மோஸ்ட் நம்பர் ஆஃப் பாசஸ் இன்டு தி ஃபைனல் தேர்ட். ம். 2 அசிஸ்ட் 2மே பிரில்லியன்ட் அசிஸ்ட். மீன் செகண்ட் ஆப்வியஸ்லி வாஸ் பிரில்லியன்ட் அசிஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்சோ ஃபெர்னாண்டஸ் தான் ஆப்வியஸ்லி அந்த கோல். பட் அர்ஜென்டினா அந்த ஸ்பிரிட் தான்டா கன்ஃபார்மா. நிறைய பேர் வந்து ஹேட் வாட்ச் பண்ணிருப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு எப்படிடா இதுக்கு 5 நிமிஷம் இருக்குது என்ன பண்ண போறோம்னு வச்சிருப்பாங்க. பட் உண்மையிலேயே இந்த டீம் வந்துட்டு என்ன நடந்தாலும் எப்பயாச்சும் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டு ஜெயிச்சிடுறாங்க. சோ வந்துட்டு ஐ ஃபீல் அர்ஜென்டினா பேக் டு பேக் ஃபைனல்ஸ் ஒரு ஹிஸ்டாரிக்கலான விஷயம் தான்டா இதெல்லாம். ஏன்னா அந்த டீம் பெருசா மாறவும் இல்ல. ஓரளவு ஏஜான டீம் மாதிரி தான். அப்படி இருந்துமே தே ஆர் ஏபிள் டு ரீச் பேக் டு பேக். நெவர் கிவ் அப்டா. நீ சொன்ன மாரி தே ஜஸ்ட் நெவர் கிவ் அப். அந்த கடைசி மொமெண்ட், கடைசி விசில் வர்ற வரைக்கும், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. நான் வந்து திருப்பி திருப்பி இங்கிலாந்த பத்தி சொன்னேன். இவனுங்க இந்த மாரி ஒரு ஒரு சிச்சுவேஷன்லயே வரல. ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு இந்த மாரி ஒரு இப்ப பாரு அர்ஜென்டினா பாரு, கேப் வெர்டே, அ அடுத்தது யாரு? ஈஜிப்ட். ஈஜிப்ட்க்கு அப்புறம் வந்து சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்துக்கு அப்புறம் இப்ப இங்கிலாந்து. 4 கேம்லயுமே வந்து கடைசி வரைக்கும் போய் முடியும், 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 முடியும்னே பண்ணிருக்காங்க. இந்த மொமெண்டமோடயே ஃபைனல் போறாங்க. புரியுதா? லைக் டேய் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாங்கிற எங்களுக்கு தெரியும்டா. அப்படிங்கிற ஒரு 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 ஐடியாவோடயே ஃபைனல் போறாங்க. கரெக்ட்டா? நீ அந்த ஒரு மென்டாலிட்டியோட போகும்போதே உனக்கு தெரியும். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மென்டாலிட்டி எனக்கு இருக்கு. ஆப்போசிஷன் அதே சிச்சுவேஷன்ல இருந்து இத்தன நாள் வந்திருக்காங்களா ஏதாச்சும் ஒரு கேம்ல? அப்படிங்கிற ஒரு ஒரு தெனாவட்டு இருக்கும்ல நம்மளுக்கு இப்ப ஃபைனல் போகும்போது. நீ என்ன நினைக்கிற? ஐ மீன் ஃபைனல் பத்தி தனியா பேசுவோம். பட் இப்போதைக்கு என்ன நினைக்கிற? நான் சும்மா ஒரு ஸ்னீக் பீக் சொல்லணும்னா ஆப்வியஸ்லி வந்துட்டு அர்ஜென்டினா வந்துட்டு நீ லிட்டரலி எல்லா கேம் நாக் அவுட் கேம் எடுத்து பார்த்தா கேப் போட்டியோட 3-2 அங்கேயும் வந்து நிறைய நல்லா சண்டை போட்டு தான் வந்தாங்க. ஈஜிப்டோட 2-0 டவுன் கம்பேக். சுவிட்சர்லாண்டோட 1-1 டிரா பிளஸ் அவனுங்க வந்து ஃபுல் அட் த பேக் போட்டிருந்தாங்க. அப்பயும் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சு வந்தாங்க. இங்க வந்து 1-0 டவுன் 5 மினிட்ஸ் டு கோ அப்பயும் வந்தானுங்க. சோ தே ஹேட் ஆன்சர்ஸ் ஃபார் என்ன சிச்சுவேஷன் தூக்கி போட்டாலும் வந்தாங்க. உண்மையிலே சொல்றேங்க இந்த அர்ஜென்டினா நாக் அவுட்றங்க நீங்க உங்க வாழ்க்கை லெசனா எடுத்து பாருங்க. இதுல இருந்து நீங்க நிறைய கத்துக்கலாம் உண்மையிலேயே. அந்த மாதிரி தான் நீங்க பார்க்கணும். பட் உண்மையிலேயே அர்ஜென்டினா டிசர்வ் டு கோ இன்டு தி ஃபைனல் ஸ்டார். அண்ட் இங்கிலாந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்லாம் தெரியல. But somehow they managed to come to semi-finals or the finals in almost every competition they've played in the last few years. பட் அந்த ஃபைனல் டச் தான் அவங்களால பண்ணவே முடியல. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ண வேண்டியது ஒரு ஸ்டாட் இருக்கு சுபாஷ். ம். ஒன்லி 2 டீம்ஸ் ஹேவ் ஸ்கோர்ட் ஃபர்ஸ்ட் இன் a semi-final of a World Cup and still lost. 2மே இங்கிலாந்து தான். 2018 இங்கிலாந்து அகைன்ஸ்ட் குரோவேஷியா, 2026 இங்கிலாந்து அகைன்ஸ்ட் அர்ஜென்டினா. 2மே செமிஃபைனல்ஸ், 2மே இங்கிலாந்து ஸ்கோர் ஃபர்ஸ்ட் பட் ஸ்டில் டிட்ன்ட் கோ த்ரூ. தே லாஸ்ட் அப்படின்னு ஒரு அந்த ஸ்டாட்டோட நாங்க முடிச்சுக்கிறோம்.
ஃபைனல் வெறித்தனமாக இருக்க போகுது ஞாயித்துக்கிழமை. அதுக்கு முன்னாடி ஃபைனல்ல என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு நானும் சுபாஷும் வந்துருவோம். பட் மறக்காம இதுவரைக்கும் எல்லாரும் வந்துட்டீங்கன்னா வந்துருங்க. செமி ஃபைனல் ஐ மீன் ஃபைனல்ஸ்க்கு ப்ரிவ்யூ வந்துட்டு பயங்கரமா இருக்க போகுது. எங்களால ஜாயின் பண்ணிருங்க. தெறிக்க தெறிக்க பயங்கரமா இந்த FIFA வேர்ல்ட் கப் முடிக்கணும். அதனால நம்ம கூட்டமா வந்துருங்க. ஆமா, ஆமா. ஸோ அதனால வந்து மறுபடியும் உங்கள சந்திக்க இதுவரைக்கும் வந்திருந்தீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. We will see you soon. Bye bye.